அத்தியாயம் 9. வண்ணான் பெற்ற வரம். இக்கதையினை கேட்ட நாமதாரகன் குருவாபுரத்தில் குரு நிகழ்த்திய அற்புதங்கள் பற்றி மேலும் அறிய விரும்பி சித்தரை அது பற்றி கூறுமாறு வேண்டினான். சித்தரும் அரியதும் அதிசயமானதுமான வண்ணானை பற்றிய ஒரு நிகழ்ச்சியை கூறத் தொடங்கினார். இறைவனின் மறுவுருவமேயானாலும் மானுடர்களுக்கு முன்னோடியாய் திகழ ஸ்ரீ குரு சாதாரண சந்நியாசிகள் போல தமது நித்திய கர்மங்களை செய்வதற்கு நாள்தோறும் கிருஷ்ணா நதியில் நீராட வரும்போது இந்த வண்ணான் குருவின் திருவடிகளில் பணிந்து பின் வேலையை தொடங்குவான். முற்பிறவில் செய்த நற்பயனால் அவனுக்கு குருவிடம் பக்தி ஏற்பட்டது. தொடர்ந்து இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருந்த போது ஸ்ரீ குரு ஒரு நாள் வண்ணானிடம், நாள்தோறும் நீ இவ்வாறு வணங்குவது ஏன்? உனக்கு என்ன வேண்டும்? உனது செய்கையில் மகிழ்வுற்றிருக்கும் நான் உனக்கு வரம் ஒன்று தருகிறேன். நீ பெரும் செல்வ வளத்தோடு மன்னனாகி புகழுடன் வாழ்வாயாக என்று அருளினார். வண்ணான் ஸ்ரீ குருவின் வாக்கினை கேட்டு மிக்க மகிழ்வுற்று தனது மேலாடையில் நற்சகுனத்தினை குறிக்கும் முடிச்சு ஒன்றை போட்டுக்கொண்டு அது நிறைவேற ஸ்ரீ குருவை வணங்கினான். இதன் பிறகு அவன் தன் கவலைகளை மறந்து ஸ்ரீ குருவின் சேவையில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டான். நாள்தோறும் மடத்திற்கு சென்று அங்கு தரையை பெருக்கி துடைத்து வைப்பான். ஸ்ரீ குரு நீராடச் செல்கையில் பின்தொடர்ந்து சென்று நதிக்கரையில் காத்து கொண்டிருப்பான். இவ்வாறு தன்னலமற்று அவனின் சேவைகளை தொடர்ந்து கொண்டிருந்தது. வெப்பம் மிகுந்த வைகாசி திங்களில் ஒரு நாள் இவ்வாறு ஸ்ரீ குரு நீராடி தியானத்தில் இருந்தபோது வழக்கம்போல் வண்ணான் கரையில் காத்து கொண்டிருந்தான். அன்று பலரும் நதிக்கு வந்து கொண்டிருந்தனர். ஒரு முகமதிய மன்னனும் தன் பரிவாரங்களுடன் தனது படகில் வந்து கொண்டிருந்தான். பல இளம் மங்கைகளும் அவனை சுற்றி விளையாடிபடி இருந்தனர். இவைகளை கண்ட வண்ணான், சென்ற பிறவியில் இவனும் ஸ்ரீ குருவினை வணங்கி இருப்பான் போலும், எனவேதான் இத்தகைய ஒரு பெரும் வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என நினைத்து அந்த சிந்தனையில் தன் பயமிழந்து நின்று கொண்டிருந்தான். அவன் நிலையை கண்ணுற்ற ஸ்ரீ குரு அவனை அழைத்து, நீண்ட காலமாக நீ வறுமையில் உழன்று துன்பப்படுகின்றாய். புலன்கள் திருப்தி செய்யாத ஒருவனால் முக்தி அடைய இயலாது. நான் கொடுத்த வரத்தின்படி இப்பிறவியிலேயே நீ அரசனாக விரும்புகிறாயா அல்லது உனது அடுத்த பிறவியில் அரசனாக விரும்புகிறாயா என நீயே தேர்ந்தெடுப்பாயாக என கூறவும், வண்ணான் இரு கரம் கூப்பி, கருணை கடலே, தற்போது எனக்கு வயோதிகம் வந்துவிட்டது. தங்களின் வரத்தினை குழந்தை பருவம் முதல் நான் அனுபவிக்க விரும்புகிறேன். எனவே நான் அடுத்த பிறவியில் அரசனாக பிறக்க வரமருள வேண்டும் என வணங்கினான். அப்போது ஸ்ரீ குருவும் கர்நாடக மாநிலத்தின் தற்போது பிதார் வைதூரா பகுதியில் முகமதிய அரச குடும்பத்தில் பிறப்பாயாக. நான் நரசிம்ம சரஸ்வதி என்ற எனது அடுத்த அவதாரத்தில் உனது முதுமையில் உன்னை சந்திப்பேன். என்னை பார்த்த கணத்தில் நீ உண்மைகள் யாவும் உணரப் பெறுவாய் என்று அருளினார். இவ்வரத்தினை பெற்ற வண்ணான் தனது மரணத்திற்கு பின் வைதூரா பகுதியில் அரச குடும்பத்தில் பிறந்தான். இதன் பின் சத்குரு குருவாபுரத்தில் நீண்ட நாட்கள் தங்கியிருந்து பக்தர்களுக்கு அருள் புரிந்த பின் உலக வழக்கப்படி ஆஸ்வீஜ பகுல வருடம் துவாதசி நாளில் சூரியன் மிருகசீஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கிருஷ்ணா நதியில் இறங்கி மறைந்தார். கிபி 1300. சப்தாகம் முதல் நாள் நிறைவு.